நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ராப்செல் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். ஒவ்வொரு மனிதருக்கும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஆசை, லட்சியம் இதெல்லாம் இருக்கும். அதில் எந்த இடத்துல நிலம் வாங்கலாம், எந்த மாதிரியான இடங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். அப்படியான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக நம்முடன் நேரலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி. வாங்க, அவர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம் மோகன்ராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். ஒவ்வொரு மனிதருக்கும் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை, கனவெல்லாம் இருக்கும். ஆமாம். ஆனால் எந்த மாதிரியான நிலங்களை தேர்வு பண்ணணும், எப்படியான அந்த நிலங்களை வாங்கணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கும். அவங்க எந்த மாதிரியான நிலங்களை வாங்கணும் சார்? அதாவது நீங்கள் மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படையில் உணவு, உடை, உறையுள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் ஒரு 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை பல பெரும் நகரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நகரங்களில் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குகிற ஒரு செக்மெண்ட். ஸோ அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை நம்ம வாங்கும் பொழுது அது முறையாக அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா, அதே போன்று அந்த அனுமதி எப்படி வாங்கியிருக்காங்களோ அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதா, கூடுதலாக ஏதாவது கட்டப்பட்டிருக்கிறதா, டீவியேஷன் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறதாங்கிறத நம்ம உறுதியாக பார்க்கணும். அதே போன்று ஜென்ரலாக பொதுவான விஷயம், ஆவணம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஆவணம், டைட்டில் டீடு. அடுத்தது ரெவென்யூ ரெக்கார்டு. ஸோ இது இரண்டும் மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம் சொத்து நம்ம வாங்குகிற விஷயங்களில். ஸோ ஒரு வருவாய்த்துறை சார்ந்த பதிவேடுகளில் பட்டா, சிட்டா, அடங்கல், பதிவேடு, புலப்படம், இதை கட்டாயம் நம்ம பார்க்கணும். அதே போன்று பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள், அதை பார்க்கும் பொழுது ப்ரெசண்ட் டைட்டில் டீடு என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி பேரண்ட் டைட்டில் டீடு என்ன இருக்குது, விற்பவருக்கும் வாங்குபவருக்குமான அந்த தொடர்புகள் சரியாக இருக்குதா, விற்கிறவர் அவருக்கு உரிமையான சொத்தா, அல்லது அவர் நிறுவனத்துக்கு உரிமையான சொத்தா, அல்லது அவருடைய முன்னோர்கள் சொத்தா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் விற்கிறதுக்கான ரைட்ஸ் என்னெல்லாம் அவருக்கு வந்திருக்குது. ஒருவேளை பூர்வீக சொத்தாக இருந்தால் இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் இருக்கணும். அத்துணை வாரிசுகளும் அதில் கையொப்பமிட்டிருக்கிறாங்களா, யாரையாவது விடுபட்டுட்டு போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஆவணங்களில் அதே போன்று அவங்க அந்த சொத்து வந்த வழிமுறைகளை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். சொத்து விவரங்களில் சர்வே நம்பர்னால் சர்வே நம்பர், ஒருவேளை அது நத்தம் சர்வே நம்பராக இருந்தால் நத்தம் சர்வே நம்பர், நஞ்சை சர்வே நம்பர்னால் நஞ்சை சர்வே நம்பர், புஞ்சை சர்வே நம்பர்னால் புஞ்சை சர்வே நம்பர், அதனுடைய சப்டிவிஷன் நம்பர், அதனுடைய பட்டா நம்பர், அதே போன்று அந்த ஆவணத்தினுடைய எண் அது வந்து மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். பிறகு 4 பக்க எல்லைகளும் அந்த அளவுகளும் சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். முந்தைய ஆவணங்களோடு இந்த ஆவணங்களையும் தொடர்பு படுத்தி சரியாக ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து அதை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க. ராமச்சந்திரன், கேரளாவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சரி சார். சரி, வணக்கம் ராமச்சந்திரன் சார், சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன, கேளுங்க சார். இணைப்புல தான் இருக்கீங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். கொஞ்சம் சவுண்ட் வைக்க சொல்லலாம் சார். நம்ம ஒரு உயில் காப்பி வச்சு ஒரு டாக்குமெண்ட் பண்ணாங்க. அப்பா வந்து பேர குழந்தைக்கு எழுதுனது. சரிங்க சார். ஹலோ சார், இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் சார். உயில் காப்பி வச்சுட்டுங்க குழந்தைகளுக்கு எழுதி வச்சிருந்தாருங்க அந்த இடம். சரிங்க சார், சொல்லுங்க. தாத்தா பேர பிள்ளைகளுக்கு எழுதியிருக்காங்க, அந்த உயிரை வச்சு பதிவு பண்ணீங்களா? பதிவு பண்ணி பட்டா வாங்கிட்டாங்க, நேம் டிரான்ஸ்ஃபர் புக்கு வாங்கிட்டாங்க. சரிங்க சார். ஆமா சார், பதிவு பண்ணிட்டாங்க. சரிங்க சார், சொல்லுங்க. அந்த இடம் வந்து டாக்குமெண்ட் வந்து வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணிட்டாங்க. இடத்த 510 ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்ணிட்டாங்க. சரிங்க சார். அவரு லீகல் இருக்குன்னு சொல்லி போட்டு தான் அவர் வாங்கி இருக்கிறாருங்க. சரிங்க சார். சார், டிவி பார்க்காம உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார்கிட்ட கேளுங்க. இப்ப அந்த இடத்த விட்டுட்டுங்க, இப்ப வேற மூத்த குடியில் இருக்கிறவங்க கேஸ் போட்டு வந்திருக்கிறாங்க, போலி உயிர்னு சொல்லி. சரிங்க. சார், இணைப்புல தான் இருக்கீங்க. டிவி பார்க்காம உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஓகே சார், அவங்க இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சார். துண்டிக்கப்பட்டிருக்கு சார். இப்போ இந்த நிலை கேள்வி கேட்டிருப்பாருன்னு தெரியல.
பட் யூகத்தின் அடிப்படையில் அசம்ஷனில் நம்ம வேணால் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அதாவது தாத்தா வந்து அவருடைய பேர பிள்ளைகளுக்கு அவருக்கு சொந்தமான அந்த சொத்தை அல்லது மனையை அல்லது நிலத்தை ஒரு உயில் எழுதி வைக்கிறாரு. அந்த உயிலின் அடிப்படையில் தாத்தாவினுடைய காலத்திற்கு பிறகு, இறந்ததுக்கு பிறகு தான் உயில்ங்கிற ஆவணம் பொதுவாக எழுதி வைக்கின்றவர் அவருடைய காலத்திற்கு பிறகு, இறந்ததற்கு பிறகு நடைமுறைக்கு வர வேண்டிய ஒரு ஆவணம். உயில் எத்தனை முறை வேண்டுமானாலும் ரத்து செய்து மாற்றி எழுதலாம். இறுதியாக எழுதக்கூடிய உயில் தான் செல்லும். இறுதியாக எழுதக்கூடிய உயிலில் முந்தைய உயில்களுடைய விவரங்கள் எழுதப்பட்டு ரத்து செய்யணும், இல்லைனா அதுவும் செல்லாமல் போயிடும். ஸோ அது உயில் ஆவணம்ங்கிறது பதிவு செய்ய வேண்டிய ஆவணம் அல்ல. கடைசி நேரத்தில் அவர் அந்த சொத்துக்களை யாருக்கு கொடுக்கணும் தன் விருப்பத்தின் பேரில்னு எழுதுறதுனால 2 சாட்சிகளும் தன்னுடைய வழக்கறிஞரை கூப்பிட்டு எழுதலாம். ஆவணம் எழுத தெரிந்து எவர் ஒருவரையும் கூப்பிட்டு எழுத முடியும். ஸோ அதுதான் உயில் ஆவணம். உயிலில் வந்து சுயசம்பாதிய சொத்துக்களை மட்டும் தானே சார் மென்ஷன் பண்ணி சுயசம்பாத்திய சொத்துக்களையும் எழுதலாம், பூர்வீக சொத்துக்களையும் அவருடைய ஷேரை மட்டும் குறிப்பிட்டு எழுத முடியும். அதே போன்று நிறுவனத்தின் பேரில் அவருக்கு ஷேர் இருந்தாலும் எழுதலாம். எந்த வகையில் அவருக்கு பாத்தியப்பட்டாலும் அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்து எழுதி வைக்கலாம். உயிருள்ள எந்த ஒரு ஜீவனுக்கும் எழுதி வைக்கலாம் உயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி உயில் எழுதுனது பிறகு ஒரு காலத்துக்கு பிறகு அவங்க பேரப்பிள்ளைகளுக்கு அது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு பார்ட் வந்து சேல் டீட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. ரிமைனிங் பார்ட் மேலே ஒருவேளை அவங்க உறவுகள் வழக்கு போடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாரு. ஸோ வழக்கு முகாந்திரம் இல்லாமல் வழக்கு தொடுத்தால் நேரம் காலமும் நீதிமன்றத்தினுடைய இதுவும் தான் விரயமாகும். இறுதியாக உயில் எழுதப்பட்டவருக்கு உரிமையான சொத்தாக இருந்தால் எவர் ஒருவருக்கு இரத்த சம்பந்தப்பட்டவர், இரத்த சம்பந்தம் இல்லாதவர் அல்லது உயிருள்ள ஜீவன்கள் யாருக்கு அந்த சொத்து எழுதி வைத்திருந்தாலும் அதில் என்ன எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி, நடைமுறை பண்ண சொல்லி, பின்பற்ற சொல்லி வாசகங்கள் இருக்கோ அந்த வாசகத்தின்படி அவர்களுக்குத்தான் அது உரிமையானதாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, ஒருவேளை ஒரு பகுதியை விற்றுட்டேன், மீதி இருக்கிற பகுதியை விற்க முடியல, அன்அப்ரூவ்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை அப்ரூவ்டு வாங்கிட்டு பண்ண முடியும். வேறு என்ன சந்தேகம் அவர் கேட்டிருப்பாருன்னு தெரியல. ஏதோ அவருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. இல்லை அந்த வில்லை ப்ரப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு மேபி கேட்டிருக்காரான்னு தெரியல. வில்லை நீதிமன்றத்தில் வந்து ப்ரப்போர்ட் பண்ணணுன்னா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலில் அது மெட்ரோபாலிட்டன் பெருநகரங்களுக்கு உட்பட்ட சொத்துக்களாக இருந்தால் அதை வந்து ப்ரப்போர்ட் பண்ணுறது தேவை இருக்குது, பண்ணலாம். அதர்வைஸ் அந்த வில்லை ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதோ நீதிமன்றத்தில் போயிட்டு அதை வழக்கு தாக்கல் பண்ணி ப்ரப்போர்ட் பண்ணணுங்கிறதோ அவசியமற்றது அப்படிங்கிறதா உயில் சட்டம் சொல்லுது. ஸோ என்ன சந்தேகமாக இருந்தாலும் அவருக்கு இதுதான் தீர்வாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிலம் எந்த மாதிரி நிலங்கள் வாங்கணுங்கிறத பற்றி சொன்னீங்க. இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகளை பற்றி பேசியிருந்தோம், ஜென்ரலாக ஆவணங்கள் வருவாய் பதிவேடுகளை பற்றி பேசியிருந்தோம். அது மாதிரி பெருநகரங்கள் அல்லாத புறநகர் பகுதிகள், ஊரக பகுதிகளில் தனி வீடுகள் வாங்கிறது மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனி வீடுகளை வாங்கும் பொழுது மட்டும்தான் அவங்க அடுத்தது 2-3 பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் அடுத்த மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு எதிர்காலங்களில் அனுமதி பெற்று ஒரு கூட்டு குடும்பமாக அவர்கள் வாழ்வதற்கு அது வாய்ப்பாக புறநகர் பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆலோசனை. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு காலர் இருக்காங்க. அனிதா குடியாத்தம்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் வணக்கம், கேளுங்க உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். நாங்க வந்து குடியாத்தம் தாலுக்காவிலேருந்து பேசுகிறோம் சார். சரிங்க. இப்போ வந்து நான் கணவனால் கைவிடப்பட்டார் சார். ஓகே ஓகே. நான் 10 இயர்ஸாக வீடு வேணும்னு சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். யார்கிட்டம்மா? எங்கள் தலைவர் வந்து எங்கள் ஊர் பஞ்சாயத்தில். ஓகேம்மா. ஆனால் இன்ன வரலும் கொடுக்கல. சரிங்க. எங்கள் கிளர்க்கு போய் கேட்டாக்கா எல்லாம் லிஸ்ட் வந்தவங்க வராதவங்க எல்லாருக்குமே போட்டாச்சு. தலைவர் யாருக்கு கொடுக்கணும்னு மனசு வைக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இல்லம்மா, நீங்க அரசு புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டி குடியிருக்கீங்களா? இல்ல சார். வேற எந்த திட்டத்துல நீங்க வீடு கேக்குறீங்க? குடியாத்தத்துல? குடியாத்தல சார். எங்க வில்லேஜ், எனக்கு இடம் இருக்கு. அததான் கேக்குறேம்மா. நீங்க ஆல்ரெடி பட்டா இடம் வச்சிருக்கீங்க, இலவச வீடு கேக்குறீங்களா? ஆமா, பட்டா இடம் சார். ஆமா, இலவச வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கேட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இல்லம்மா, முன்னாடி புவர் இன் புவர் பிப்னு ஒரு ஸ்கீம் இருந்ததுமா முன்னாடி. அதில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை இப்போ இருக்கிற கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில், இல்லை அனைவருக்கு சொந்த வீடு திட்டத்தில், க்ரீன் ஹவுஸ் பசுமை வீடு திட்டத்தில் ஏதாவது திட்டத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார், கனவு இல்லத்துக்கு தான் எனக்கு நேம் லிஸ்ட் வந்துடுச்சு. இல்லைம்மா, நீங்கள் இணையதளம் வாயிலாக பதிவு பண்ணி அதை அக்னாலஜ்மெண்ட் வச்சுருக்கீங்களா? ஒப்புகை சீட்டு வச்சுருக்கீங்களா?
ஆமா சார் இருக்கு. அவங்கதான் எனக்கு கூப்பிட்டு verification ஓகே, வந்து கணவனால் கைவிடப்பட்டதுக்கான சான்றும் அந்த உதவியும் பெறுறீங்களா? நிதி உதவியும் பெறுறீங்களா? அரசினுடைய நிதி உதவி? இல்ல சார். முதல்ல நீங்கள் அந்த கணவனால் கைவிடப்பட்டதுக்கான சான்று வாங்குங்க. அரசிடமிருந்து நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வரம்புக்குள்ளே இருக்கிறீங்கன்னா அதுக்கான நிதியை வாங்குங்க. அந்த அடையாள அட்டையை வச்சுட்டு நீங்கள் சிஎம் செல்லுக்கு போடுங்க. 100 நாளில் உங்களுக்கு தீர்வு கிடைக்குமா? ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். ஓகே. கோவிந்தராஜ் ஒசூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் கோவிந்தராஜ் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. நாங்க வந்து ஊர்ல தான் இருக்கிறோம். இந்த லேண்ட் வந்து பெங்களூர்ல இருக்கு சார். லேண்ட் பெங்களூர்ல இருக்குங்களா? ஆமாங்க சார், அங்கதான் பூர்வீகம் நாங்க இருந்தது. ஓகேங்க. அங்க அங்க வந்துட்டு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்தது அது. சரிங்க சார். கிராண்டா இருக்கிறது. அதனால வந்து அது வந்து ஒருத்தருக்கு சேல் பண்ணியிருக்கிறோம் சார். அவர் 2019 அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு. ஓகேங்க. பணம் கொடுத்துட்டு செக் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறாரு. அது செக் வந்து 2 வருஷம் 3 வருஷம் எழுதுல வச்சு நான் மாசம் 2 மாசத்துக்கு ஒரு முறை பண்ணிருக்காரு. சரிங்க சார். ரிஜிஸ்டர் பண்ணிக்கல சார். அது சரிங்க சார். கேட்டா லேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது என்ன எப்படி பண்ணாங்க? இல்லை, உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் ஏதாவது நிபந்தனை காலம் போட்டிருக்கீங்களா? 18 மாசம் போட்டிருந்தோம் சார். ஓகே சார், நீங்கள் நிபந்தனை குறிப்பிட்டாலும் குறிப்பிட்டனாலும் ஒரு ஒப்பந்தத்தினுடைய காலம் வந்து செல்லுபடியாகக்கூடிய காலம் வந்து 3 ஆண்டுகள், 36 மாதத்துக்கு அந்த ஒப்பந்தம் வந்து செல்லுபடி ஆகுங்க. 36 மாதத்துக்குள்ளே அவர் ஒரு வேளை பதிவு பண்ணலைன்னு சொன்னால் அதில் நீங்கள் கண்டிஷன் போட்டிருக்கணும். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருமா வராதா, ரத்தாகுமா ரத்தாகாதா, கொடுத்த முன்தொகை அட்வான்ஸ் வந்து இழக்க நேரிடுமா அல்லது வட்டியோட திருப்பி தர போறீங்களா, அசல் மட்டும் திருப்பி தர போகிறீங்களா அப்படின்னு என்ன நிபந்தனைகளை குறிப்பிடப்பட்டு அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறீங்களோ அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த ஒப்பந்த ஆவணம் நிறைவேறும். அதில் ஏதாவது இடர்பாடுகள் சிக்கல்கள் இருக்குன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து அணுகலாம், அல்லது ஆர்பிட்ரேஷன் சமரச தீர்வு மையம் இருக்குது, அதை அணுகி உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் சார். ஸோ தொடர்ந்து மற்றொரு காலம் இருக்காங்க. ராஜா பாண்டிச்சேரியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் ராஜா சார், கேளுங்க உங்கள் சந்தேகம். சார் இணைப்புல தான் இருக்கீங்க. நம்ம பார்த்த ஒரு மண் ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணோம் சார். எந்த ஊரில் சார்? பாண்டிச்சேரியில் சார். பாண்டிச்சேரியில் பதிவு பண்ணியிருக்கீங்களா? ஆமா ஆமா சார். முன்பக்கத்தில் வந்து 1,30,000 மனை மதிப்புன்னு போட்டிருக்கு சார். மனையினுடைய மதிப்பு சென்ட்டுங்களா சதுரடிங்களா? இல்ல, பத்திர மதிப்பு வந்து 1,30,000 மதிப்புன்னு போட்டிருக்கோம். சரிங்க சார். பின்பக்கத்துல வந்து 1,10,000 மதிப்பு நமக்குள் பேசி தீர்த்து கொண்ட விலையை தொட்டு போட்டு மாத்தி அடிச்சிட்டாங்க சார். சரிங்க. முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும். ஓகே. அதை நம்ம சரி பண்ண முடியுங்களா? தாராளமாக பண்ணலாம். திருத்துதல் பத்திரம் ரெட்டிஃபிகேஷன் இருக்குது. என்ன பிழை ஏற்பட்டிருக்கோ அந்த பிழையை நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம். 1,30,000 கிரையத்தொகை போட்டிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஃபைனலாக வாசகத்தை குறிப்பிடும்பொழுது 1,10,000 போட்டிருக்கீங்க. அது எந்த தவறும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அதை திருத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவர் 2 சாட்சிகள் போயிட்டு ஒரு ஆவணத்தை தயார் பண்ணணும். என்ன பிழைகள் ஏற்பட்டிருக்கிறதோ, வாசகங்களாக இருக்கலாம், சொத்து விவரங்களாக இருக்கலாம், சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பராக இருக்கலாம், பட்டா நம்பராக இருக்கலாம், எந்த ஒரு தவறுகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதை குறிப்பிட்டு நீங்கள் ஆவணத்தில் இருக்கிற சொத்து சரியான சொத்து அப்படிங்கிற 2 விஷயங்களை குறிப்பிட்டு நீங்கள் பிழை திருத்தல் பத்திரத்தை ஏற்படுத்தி பதிவு செஞ்சுக்கலாம் சார். அதன் மூலமாக அந்த பிழை சரியாகிடும். ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி சுபாஷ் மதுரையிலிருந்து இணைஞ்சிருக்காரு. சுபாஷ், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சுபாஷ் சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம்? சார், நான் ஆக்சுவலா வந்து நாங்க இப்ப இருக்கிறது வந்து எங்க பாட்டியோட வீட்டுல இருக்கிறோம் சார். சரிங்க எங்க சார். அப்பாவோட அம்மா அம்மாச்சி அவங்க வீட்டில் வீட்டுல இருக்கிறோம். அப்பத்தா? பாட்டியோட வீட்டுல. அதான் மதுரையில் அப்பத்தாம்பிங்க அதானே? இல்ல வீட்டுல சார். ஆமா சார், மதுரையில. ஓகேங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ. அப்போ வந்து இப்போ பாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க, ஒரு பையன். பையன் தான் எங்க அப்பா. சரிங்களா? ஓகே சார். இவங்க 3 பேரையும் வந்து பொண்ணுங்களும் 3 பேரையும் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சது அப்பா தான். சரிங்க. இப்போ பாட்டியை வந்து நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம். 80-85 வயசு ஆயிட்டு பாட்டிக்கு. சரிங்க. வயசாயிட்டு, ரொம்ப வயசாயிட்டு. இப்ப அந்த பாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன் பேருக்கு அது வீரை வந்து எழுதி கிடப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது வந்து நம்ம வந்து செட்டில்மெண்டா நம்ம போடும் போது வந்து நாளைக்கு அவங்க ஏதாவது கேஸ் ஏதாவது போடுவாங்களா சார் இந்த 3 பேர்? இல்லை, சொத்து வந்து பாட்டிக்கு பாத்தியப்பட்ட சொத்தா, பாட்டி சுயசம்பாத்திய சொத்தா, இல்லை பாட்டிக்கு பூர்வீக தாத்தா கிட்ட இருந்து பாட்டிக்கு வந்ததா, எப்படி வந்தது சொத்து? அந்த பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டியோட பாட்டி சொத்து அது.
பூர்வீக சொத்து. ஆமா, பூர்வீக சொத்து சார். பூர்வீக சொத்துல இப்ப பாட்டிக்கு பாத்தியப்பட்டுடுச்சா? பாகப்பிரிவினைலாம் பிரிச்சு பாட்டிக்கு சுயமா வந்துடுச்சா? இன்னும் கூட்டாதான் இருக்குங்களா? ஆமா, பட்டா வந்து பாட்டியோட பேர்ல தான் இருக்குது. எந்த ஆவணத்தின் அடிப்படையில பட்டா மாறிச்சிங்க? பாட்டிக்கே பாகப்பிரிவினை மூலமா வந்துடுச்சா? ஆமா ஆமா, இப்ப அவங்களோட இதுல இருக்குது சார். பாட்டி பேர்ல தான் பட்டா இருக்குது. பாட்டியோட ஃபேமிலி பாகப்பிரிவினை பிரிச்சுக்கிட்டு பாட்டிக்கு சுயமா வந்துடுச்சுன்னு சொன்னால் அதுல பாகப்பிரிவினை பிரிச்சுட்டதுக்கு பிறகு பார்ட்டிக்கு ரைட் இருக்கு, அவங்க உங்களுக்கு நேரடியாக செட்டில்மெண்ட் எழுதி வைக்கலாம். ஒன்று இல்லை சார், அது பூர்வீக சொத்து, பாட்டி பேரில் வெறும் பட்டா மட்டும்தான் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்து குடும்ப சட்டப்படி உயிரோடு இருக்கிற 5 தலைமுறைகள், அதாவது உரிமையாளர் ப்ளஸ் 4 தலைமுறைகள், 5 தலைமுறைகளை வந்து கட்டுப்படுத்தும். பாட்டி வந்து அந்த சொத்தை சுயசம்பாத்தியமாக இருந்தாலோ அல்லது ஃப்ரீ ஹோல்டாக வேறு எவருக்கும் அதில் உரிமை இல்லை, கூட்டா இல்லை, தனியாக ஆவணமாகி தனக்கு மட்டுமே உரிமையானது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தாராளமாக எழுதி வைக்கலாம். அதில் எந்த இடர்பாடும் இல்லை. உங்கள் தந்தையே அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது, உங்கள் அத்தைங்க இல்லை, உங்கள் தந்தை உங்கள் அப்பாவே உங்கள் ஐயாவே அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. நேரடியாக அவங்க எழுதி வைக்கலாம். அவங்க யாரையும் கூட்டிகிட்டு போய் எழுதி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. 2 சாட்சிகளும் சொத்துக்கு உரிமையானவர் மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும், டாக்குமெண்ட்டை தயார் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துடலாம். நீங்கள் அதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் 1% முத்திரை தீர்வை, 1% பதிவு கட்டணம். உச்சபட்சமாக எத்தனை லட்சம் கோடி சொத்து மதிப்பாக இருந்தாலும் 40,000 ஸ்டாம்ப் பேப்பர், 10,000 ஃபீஸுங்க. இதோடு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா பதிவு பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. ராமச்சந்திரன், சென்னையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன் சார், சொல்லுங்க. கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி 1945 வாங்குது சார். கிராண்ட் ஃபாதர் 3 கிரவுண்ட் இருக்கு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வந்து ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள குடும்பத்துல அவன் எல்லாரும் செத்த பிறகு நாங்க என்ன பண்றோம், பேசி 3 ஆம்பளைங்களுக்கு ஒரு 3 கிரவுண்டா பிரிச்சுக்கணும். அந்த லேடிஸ்க்கு எல்லாம் மட்டும் அந்த 75 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து வைத்து அதை பணமாக்கி அவங்க கொடுத்துடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கு. இப்ப அது பிரகாரம் அந்த 3 பேர்ல ஒரு போர்ஷன் வந்து ஒரு ஃபாதருக்கும், இன்னொரு 3 ஆம்பளைங்களுக்கும் வச்சுக்கங்களேன், அவங்களுடைய பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைங்க 3 பேருக்கு. அதுல ஒருத்தர் வந்து 2005 விற்கிறாரு யாருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வாட்டி எங்கெங்கெல்லாம் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்ட பிறகு அது ஒரு 8வது வாட்டி 9வது வாட்டியா வந்து ஒருத்தருக்கு வித்துடுறாங்க. இவங்க வித்த உடனே விற்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இவருக்கு என்னைக்கு ரிஜிஸ்டர் ஆச்சோ, 2002 ரிஜிஸ்டர் ஆச்சோ, 2002 ரிஜிஸ்டர் ஆன உடனே அவங்க கேஸ் போட்டுறாங்க. ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ரேட்ல கடன் வாங்கியிருக்காரு இதை வச்சுங்க. ஆகையினால அது இப்போ வருது 2009 வருது வச்சுங்க. இவர் என்ன பண்ணுவாரு, 2006லயும் 2007லயும் வித்துடுறாரு இடத்துங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் பிரிலிமினரி டிகிரியும் வந்துடுச்சு சார். உங்க ஷார்ட்டா உங்களோட கேள்வி கேளுங்க, பெரிய ஹிஸ்டரியா சொல்றீங்க, ஷார்ட்டா சொல்லுங்க. அதாங்க பிரிலிமினரி டிகிரியும் வந்துருக்கு, ஃபைனல் டிகிரி ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருக்கு. 160 ஷேர் கொடுக்கணும்னு சொல்லி. ஓகே, இப்போ தீர்ப்பு எப்படி இருக்கும்? தீர்ப்பு வந்துருச்சுங்களா? ஹலோ ஹலோ சார், தீர்ப்பு வந்துருச்சுங்களா? இல்லை சார், உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கா, எதிர்ப்பா தீர்ப்பு வந்திருக்குங்களா? ஆமா ஆமா, 160 ஷேர். அவருடைய பசங்க வந்து ஒரு 6 பேர் இருக்காங்க. 6 பேர் வந்து போட்டிருக்காங்க. அதுல 160 ஷேர் கொடுக்கணும்னு சொல்லி ஜட்மெண்ட் வச்சு, பிரிலிமினரி டிகிரி வந்து ஜட்மெண்ட் வச்சு, இப்போ ஃபைனல் டிகிரி அப்ளிகேஷன் மூவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு சந்தேகம் என்ன சார்? கேஸ் ஜட்மெண்ட் இருக்கும்போது இவர் வித்துட்டாரு ஒருத்தருக்கு, அவர் வாங்கினவருக்கு அது என்ன ஆகும்? இல்லை சார், நீங்க இவங்களோட ப்ராப்பர்ட்டி வித்துட்டாங்க சார், வித்துட்டாங்க. மறுபடியும் அது வேற ஒருத்தவங்க பேர்ல ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கல. இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ கூட்டு குடும்ப சொத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்து குடும்ப சட்டத்தில் மூத்த ஆண் வாரிசு கர்த்தா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாத்தா பேரில் சொத்து இருக்கும், 4 பேர் 5 பேர் வாரிசுங்க இருப்பாங்க. ஆனால் மூத்தவர் பெரியப்பாம்பாங்க இல்லை மாமாம்பாங்க, அவர் பேரில் பட்டா மாறிட்டு இருப்போம். அதனாலேயே அவருக்கு சொத்து சொந்தமானதாகிடாது. அவர் தான் பேரில் இருக்கிற பட்டா வச்சு கடன் வாங்கியிருப்பாரு. கடனை வாங்கிட்டு இந்த சொத்தை பாகப்பிரிவினை பிரித்து கொடுத்துருப்பாரு, 3ஆம் நபருக்கு விற்றுருப்பாரு. அந்த மாதிரி சம்பவம் தான் இதில் நடந்திருக்கு. ரைட் ராயலாக அவருக்கு 5 பேர் வாரிசுனா ஒரு பாகம் மட்டும் அவர் விற்கிறதுக்கோ, கடன் வாங்குறதுக்கோ, அடமானம் போடுறதுக்கோ, லீஸுக்கு போடுறதுக்கோ, எந்த பாராதீனம் வில்லங்கம் பண்ணுறதுக்கும் ரைட் ராயலாக அவருக்கு உரிமை இருக்குது. மீதி எல்லாருக்குமான பாத்தியப்பட்ட சொத்தை அவர் பண்ண முடியாது. அதர்வைஸ் இப்போ நீங்கள் அப்படி லிட்டிகேட் பண்ணிட்டாங்க, பிரிபடாத பாகத்தை ஒரு பவுண்டரி போட்டு விற்றுட்டாங்கன்னு சொன்னால் அது மிஸ்டேக் தான். மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ பாகம் பிரிக்கும் பொழுது
முதல்ல இருக்கிறவர் அதை சம்மந்தப்பட்டுட்டாருன்னா நம்ம பாகத்தை சுமூகமாக முடிச்சிடலாம். இல்லைன்னு சொன்னால் ப்ராப்பராக கோர்ட் ஆஃப் லாவில் தான் பார்ட்டிஷன் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அவர் தவறுதலாக வித்துட்டாருன்னு சொன்னால் அந்த நீதிமன்றத்தில் கடன் வாங்கினவங்க வழக்கு தொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணுறதுக்கான ரைட் நீதிமன்றத்தில் வந்து இருக்குது, பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. அப்படி பண்ணும்பொழுது பார்ட்டிஷனை வேணால் இவங்க வீடு கட்டியிருக்காங்க, ஆல்ரெடி வேக்கன் லேண்ட் இருக்குது, அந்த பக்கம் வேணுன்றதை ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு மியூச்சுவலாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அதை பார்ட்டிஷன் பண்ணாத வரைக்கும் அது வந்து அன்டிவைடட் ஷேர் தான். பார்ட்டிஷன் பண்ணிட்டா ரைட் ராயில் அவங்கவுங்க போர்ஷன் அவங்க என்ஜாய் பண்ணலாம். காமன் ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணால் அவருக்கான ஷேர் அவங்க கண்டிப்பாக கிளைம் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. இதுக்குள்ளே தான் ஒரு கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டவுட் ஏதாவது இருக்குதுன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் சேனலில் வாங்கிட்டு கூப்பிடுங்க. ஃபைரா டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், ஹெல்ப். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. ரேவதி, பாண்டிச்சேரியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம், சொல்லுங்கள். சார் நான் ஒரு பிளாட் வாங்கினேன் சார். அதுல ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ள ரேவதின்றத ஒய்ன்னு போட்டு பதில் ஐன்னு போட்டாங்க சார். ஓகே, அத மாத்தணுமா திருத்தணுமா இல்ல அப்படியே இருக்கலாமா? இல்லை உங்களுக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நியூமராலஜி படி எனக்கு ஒய்யின்னு போட்டால் நிறைய சொத்து சேரும், ஐயின்னு போட்டால் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக பிழை திருத்தல் பத்திரம் என்னெல்லாம் பிழைகள் இருக்கோ அதை நீங்கள் திருத்தம் செய்து ஆவணத்தோடு நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவர் 2 சாட்சிகளோடு போயிட்டு என்ன திருத்தம் தேவையோ அந்த ஆவணத்தோடு போனீங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செஞ்சு மாற்றிக்கிட்டு வந்துடலாமா. உங்கள் விருப்பப்படி நியூமராலஜி படி மாற்றிக்கலாமா. பட் ஆனால் நீங்கள் கொண்டு போகிற நியூமராலஜி படி இருக்கிற நேமுக்கான ஐடி ப்ரூஃப் மட்டும் கட்டாயம் வேணும். அது ஐடி ப்ரூஃபோடு போங்க, அவசியம் நீங்கள் பிழை திருத்தல் பத்திரத்தை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே சார், எந்த மாதிரியான இடங்கள் வாங்கணுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அடுக்குமாடி குடியிருப்பு, தனி குடியிருப்பு பற்றி சொல்லிட்டீங்க. இன்னும் எந்த மாதிரியான இடங்கள் வாங்கலாம் சார்? மனைகள் வாங்கலாம். மனைகளை வாங்கும் பொழுது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி வாங்கலாம். மனைகளை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் கவனிக்கணும்னு சொன்னால் அது வந்து அனுமதி பெற்ற மனையா, நீங்கள் சிஎம்டிஏ லிமிட்டில் சிஎம்டி அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா, டிடிசிபி லிமிட்டில் டிடிசிபி அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா. நீங்கள் டிடிசிபியும் சிஎம்டிஏவும் டெக்னிக்கல் அப்ரூவல்னு சொல்லுவாங்க, தொழில்நுட்ப அனுமதி மட்டும்தான் கொடுக்கும். சம்மந்தப்பட்ட லோக்கல் பாடி நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, அப்புறம் ஊராட்சி ஒன்றியங்களில் ஃபைனல் அப்ரூவல் இறுதி ஒப்புதல் கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் நிபந்தனைகளின்படி டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். 2017 மே 1க்கு பிறகு அனுமதி பெற்ற மனைகள்லாம் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு பெறப்பட்டிருக்கிறதான்னு பார்க்கணும். அதே போல் இந்த டிடிசிபி அப்ரூவலில் ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் சுற்றுச்சுவர் சம்மந்தமாக இருக்கும், கழிவுநீர் சம்மந்தமாக இருக்கும், குடிநீர் சம்மந்தமாக இருக்கும், தெருவிளக்கு சம்மந்தமாக இருக்கும், மேல்தேக்க குடிநீர் தொட்டி சம்மந்தமாக இருக்கும். இந்த டெவலப்மெண்ட்டு பேசிக் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் அங்கே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டெவலப்மெண்ட் லெவலில் பார்க்கணும். டாக்குமெண்ட் லெவல் அண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட் லெவல் வந்து ஆஸ் யூஷுவல் தான். நீங்கள் பட்டா சிட்டா அடங்கல் ஆப்பதிவேடை பார்க்கணும். அதே போன்று ஆவணங்கள், அப்புறம் முந்தைய ஆவணங்கள், தாய் பத்திரங்களை பார்க்கணும். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து பிளாட் சிஸ்டம்க்கு. அதே போன்று நிலம் வாங்கலாம். நஞ்சை நிலம், புஞ்சை நிலம். நீங்கள் விவசாயத்துக்கு வாங்க போகிறீங்களா, ஏரி பாசனத்துக்கு வாங்க போகிறீங்களா, நீர் பாசனத்தை வாங்குறீங்களா, கிணத்து பாசனமா, ஆற்று பாசனமா, வானம் பார்த்த பூமியான்றதை பார்த்துட்டு அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அண்டு என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு சரியாக இருந்ததுன்னா, விலை கரெக்டாக இருந்ததுன்னா, உங்களுக்கு போக்குவரத்துக்கான வழியெல்லாம் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மற்றொரு காலர் இருக்காங்க. ராமலிங்கம், ஈரோட்டிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா, சொல்லுங்க சார். தாத்தா சொத்து போலீஸ் வந்து கரார் பண்ணி கொடுத்தாருங்க. தாத்தாங்கண்ணா? தாத்தாங்க கரார் பண்ணி கொடுத்தாருங்க பூர்வீக சொத்தை. சரிங்கண்ணா. தாத்தா ஆ அது வந்து சார் எங்க ரெஸ்டாரண்ட்ல கேட்டாருங்க. நான் வந்து போயிட்டாரு, 10 அடி ஆட்டோ போயிட்டாரு, தரமா வச்சுட்டாருங்க. ஆக்கிரமிப்புன்னு சொல்றீங்களாண்ணா? வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா சார். டிவி பார்க்காம டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. சரி சார். அதாவது எங்க இடத்த வந்து அவர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாருங்க சார். யாருங்கண்ணா? பக்கத்து தோட்டக்காரருங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அவருக்கு உரிமை இல்லாத சொத்தை ஆக்கிரமிச்சிட்டாருங்களா? அவர் பக்கத்துல என்னோட எஃப்எம்ஐ தாண்டி இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாருங்க. ஓகே, தலைமுறையில வச்சுட்டாருங்க. ஓகேங்கண்ணா. அளக்கிறதுல பணம் எல்லாம் கட்டிட்டுங்க. அப்ப அவர் அளக்கூடான்னு கேஸ் போட்டாருங்க. சரிங்க. அதாவது நம்ம கேஸ் எடுத்து நடத்தா நமக்கு அவங்களும் எப்படிங்க சார்? சரி, இவங்க தாத்தா சொத்து, அது பக்கத்து நிலத்துக்காரங்க இவங்க இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இவர் அளக்கிறதுக்கு செல்லான் கட்டி இருக்கிறாரு. ஆமா. அளக்க வரலையா இல்ல அவர் நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கிட்டாரா? நீதிமன்றத்துக்கு போய் தடை என்ன ஏதுன்னு தடையை பொறுத்த வரைக்கும் இடைக்கால தடை மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்டரிம் இன்ஜெக்ஷனு,
நிரந்தர உறுத்துக்கட்டளை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பர்மனெண்ட் இன்ஜெக்ஷனு. மேபி ஒரு 15 days 30 days டைமில் இருக்கும். அகைன் வந்து நீங்கள் ஒன்று அந்த இதை கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 15 days வந்து ஸ்டே கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஆர்டிஓ கோர்ட் இருக்குது, ஆர்டிஓ கோர்ட்டில் நீங்கள் தாக்கல் பண்ணி ரைட் ட்ரையில் உங்களோட புலப்படம் இருக்கும் எஃப்எம்பி, அந்த எஃப்எம்பி படி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சர்வேயர் இருப்பாங்க, அவங்களுக்கு செல்லான் கட்டி வந்து அளந்து கொடுக்க சொல்லுங்கள், அவங்க உதவி செய்வாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு இடர்பாடுகள் சிக்கல்கள் இருக்குதுன்னா நியாயம் பேசாமல் ஃபெயிலாவை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறோம். நான் ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். மற்றொரு காலர் இருக்காங்க. நாகராஜ், கோவையிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. ஆமாங்க சார். சார், டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க கேளுங்க. வந்து பாத்தீங்கன்னா சரி சார், இந்த கம்மி ஆஃப் பண்ணிடுங்கண்ணா, டிவி ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீயாக பேசுங்க. ஆஃப் பண்ணிட்டேன் சார். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இது தேனியில ஒரு இடம் வந்து பேங்க் மூலியமா ஆக்ஷன்ல வாங்கியிருந்தேங்க சார். சரிங்கண்ணா. அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் வாங்கும்போது ஒண்ணுமே சொல்ல, எல்லாம் கரைய பணம்லாம் கட்டி எல்லாம் முடிஞ்சு ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது அது பஞ்சமர் நிலம்னு சொல்றாங்க. பஞ்சமர் நிலம்ங்கிறாங்களா? அது என்ன பண்ணலாங்க சார்? ஓகே, ஒன்றும் இல்லை, நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து வழக்கு தொடுக்கலாம். ஏன்னா நீதிமன்றம் வந்து முன்கூட்டியே அறிவிப்பு நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஆமாம். அறிவிப்பு நோட்டீஸில் இந்த தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா நீங்கள் அதையும் தெரிஞ்சு வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அவங்க இந்த சொத்து சம்மந்தமான எந்த தகவல்களும் கொடுக்காம நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் வந்து இன்னசென்ட்டு. நீங்கள் வங்கியிலேருந்து அந்த பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கு வழக்கு போட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் பஞ்சமி நிலத்தை இன்னொரு பஞ்சமிராக பார்த்து நீங்கள் வந்து விற்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கி விற்றலாம். அதர்வைஸ் ஒன்ஸ் டிசி ஆல்வேஸ் டிசி தான். பஞ்சமி நிலம்ங்கிறது வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ் லேண்டு, டிசி லேண்டுன்னு சொல்லுவோம். அடித்தட்டு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட்டது, அது பட்டியல்படுத்தப்பட்ட மக்களுக்கு. அதனால் நீங்கள் ஒருவேளை பட்டியல் வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னு சொன்னால் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களாக பார்த்து அதை விற்கிறதுக்கு நீதிமன்றத்திலேருந்து ஆர்டர் வாங்கி நீங்கள் விற்றுடலாம். உங்கள் பணத்தை கிளைம் பண்ணணுன்னா நீங்கள் கோர்ட் மூலமாக பேங்க்கில் இருந்து நீங்கள் கரையம் பண்ண பணத்தை, ஏன்னா ஒயிட் மணி தான் பேங்க் ஆக்ஷன் போது 100% ஒயிட் மணி தான் கொடுத்துருப்பீங்க, ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக செலவு கொடுத்துருப்பீங்க. அந்த பணத்தையும் ப்ளஸ் வங்கி வட்டியோடு சேர்த்து நீங்கள் திரும்ப பெறதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கான வழக்கு தொடுத்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது. ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்னுடைய சந்தேகங்களுக்கும் மாநிலம் கடந்த மக்களுடைய கேள்விகளுக்கும் தீர்வு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி சார். அதாவது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் வந்து நாடு கடந்து, கடல் கடந்து, மாநிலம் கடந்து தமிழ் அப்படிங்கிற அந்த மொழியால் இணையக்கூடிய, ஏன்னா இது வந்து தமிழ் ரீஜனல் சேனல் அப்படிங்கிறதுனால, தமிழ் ரீஜன் சேனலுங்கிறதுனால நிறைய பேர் மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படை தேவைகளில் ஒன்றான இந்த வீடு, நிலம், மனை, குடியிருப்பு, எதிர்கால முதலீட்டுக்கான முதலீடு அப்படிங்கிற அடிப்படையில், நிலம் உங்களின் எதிர்காலம்ங்கிற அடிப்படையில், நிலம் உரிமை என்ற அடிப்படையில் அவங்களுடைய உரிமைகளுக்காக பலர் பல சந்தேகங்களை கேட்குறாங்க. அவர்களுடைய குரலாய் அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல கேள்விகளை முன்வைச்சிங்க. உண்மையிலேயே இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை வந்து வழங்கிய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றிகள் சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார். நேயர்களே, ப்ராப்சல் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.